தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்கள், உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே தேவக்கர ஒளியினர் சார்பாக இந்த 5 நிமிஷத்து நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பது கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஒபே கீழ்ப்படியுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 வசனம். இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரிந்தவும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீ பிரச்சனை என்ன தெரியுமா? யாருக்கு கீழ்ப்படியணுமோ அவங்களுக்கு கீழ்ப்படியது கிடையாது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியது கிடையாது. இன்னைக்கு உலகத்தான் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்க முடிகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலியிலும் கர்த்தர் பிரியமாக இருக்கும். 1 சாமுவேல் 15:22 பார்க்கிறோம். ஆதியாகமம் 22:18 ஆபிரகாம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால் உன் சந்ததிக்கு பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஆண்டவருடைய சொல்லுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அது ஆசீர்வாதம். நமக்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மோசே ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். செங்கடலுக்கு நேராக கோலை நீட்டி என்று சொன்னான். நீட்டினான், கடல் 2ஆக பிளந்தது. மோசே உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். யாத்திரா 24:7 பார்க்கிறோம். யோசுவா 24:24 ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தரை செவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எபேசியர் 6:1 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுகிறார்கள், எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை அடிக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எல்லா காரியத்திலும். கொலோசியர் 3:20 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படி, இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது ஏதோ அதைத்தான் செய்ய வேண்டும். எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு அப்பா அம்மாவை கனம் பண்ணுகிறோமா? அப்பா அம்மாவை நேசிக்கிறோமா? அப்பா அம்மாவை நம்ம கேர் பண்ணுறோமா? யோசித்து பாருங்க. அவங்கள நம்ம ஒதுக்கக்கூடாது. வயது சென்றவங்களும் அவங்கள ஒதுக்கக்கூடாது, அவங்கள பராமரிக்கணும். லூக்கா 2:51 இயேசு கிறிஸ்து அவருடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்த அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தெரியுமா உங்களுக்கு? நாமும் கீழ்ப்படிய வேண்டும், மற்றவருக்கு கீழ்ப்படிதல். எபேசியர் 5:20 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. ஒரு முதியவர்கள் வந்தாங்கன்னா அவங்க சொல்லுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. கொலோசியர் எபேசியர் 5:22-24 மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. புருஷருக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு புருஷனுக்கு கீழ்ப்படிகிறது கிடையாது, புருஷனை மதிக்கிறது கிடையாது. புருஷனை உதைக்கிறது, மிதிக்கிறது, எதிர்த்து பேசுகிறது. பிரியமானவர்களே, அதே போல கணவரும் மனைவிக்கு சொல்ல கொஞ்சம் கேட்கணும். அல்லேலூயா. கொலோசியர் 3:22 வேலைக்காரர் உங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க. வேலைக்காரனா எந்த எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் நீங்க உண்மையா இருக்கிறதுக்கு அடையாளம். பிரியமானவர்கள், இளைஞரை மூப்பருக்கு கீழ்கொண்டு பேதுரு 5:5 இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படிங்க, முதியோருக்கு கீழ்ப்படிங்க. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Thank you, God bless you.